வேதாகமத்திலே யாக்கோபை பற்றியும் அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாக்கோபு தன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடினான். ஏசாவினுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த இடத்தில் அவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஏசாவின் முகத்திற்கு தப்பி ஓடினான். யாக்கோபு பெயர் சபாவை விட்டு ஆரானுக்கு போகும் வழியிலே ஒரு இடத்திலே தங்கினான். அன்று அவன் ஒரு கல்லை எடுத்து தலையின் மேல் வைத்து படுத்துக் கொண்டான். யாக்கோபின் சொப்பனத்திலே வானத்திலிருந்து ஒரு ஏணி இருக்கிறதாகவும் தேவதூதர்கள் வானத்தின் ஏணியில் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருப்பதை தரிசனமாய் கண்டான். வேதாகமத்திலே ஆதியாகமம் 28 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு சொப்பனம் தெளிந்து எழுந்தவுடனே அதே கல்லை எடுத்து ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திலே இது வானத்தின் வாசல் என்று சொல்லி பெத்தேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு இது எல் பெத்தேல் என்றும் இது தேவாதி தேவனுடைய வீடு என்றும் தேவனுக்கு அந்த இடத்திலே பலி செலுத்தினான். யாக்கோபு ஏசாவின் முகத்துக்கு தப்பி ஓடி மீண்டும் 20 வருடங்களுக்கு பிறகு அவனை சந்திக்கும் போது உம்மை பார்ப்பது என் தேவனை பார்ப்பது போல இருக்கிறது என்று இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அழுதார்கள் என்று ஆதியாகமம் 33 அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபும் ஏசாவும் சந்தித்த பிறகு சீகேமிலே யாக்கோபு தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே ஏல் எல்லோகே இஸ்ரேல், தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று பெயரிட்டான். அதற்கு தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று அர்த்தமாம்.